Welcome back to our channel My Bio Notes. So இந்த வீடியோல நம்ம எஜுகேஷன் சைக்காலஜி பேப்பர் இன் செம் 1 இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து யூனிட் 5ல் இருக்க ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட். ஸோ பர்சனாலிட்டியை எப்படிலாம் நம்ம அசஸ் பண்ணுறது, மெஷர் பண்ணுறதுன்னு சில மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதில் இருக்க மெயின் மெத்தட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு லெட்ஸ் see an overview. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மோர் பர்சனல் யூனிட் 5ல் உங்களுக்கு வீடியோஸ் வேணும், இந்த பர்சனாலிட்டியில் வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ லைக் பண்ணுங்கள் வீடியோவை. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த பர்சனாலிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு அசஸ்மெண்ட் ஆஃப் த பர்சனாலிட்டி. ஸோ வாட் ஆர் த மெத்தட்ஸ்? ஸோ என்ன மெத்தட்னா தே ஹாவ் கிவன் இன் அ ஃப்ளோ சார்ட் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க உங்கள் புக்கில். ஸோ இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ மெயினாக 3 மெத்தட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா த சப்ஜெக்டிவ் மெத்தட்ஸ், ஆப்ஜெக்டிவ் மெத்தட்ஸ் அண்ட் ப்ரொஜெக்டிவ் மெத்தட்ஸ். ஸோ சப்ஜெக்டிவ்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே எமோஷன் சார்ந்து உணர்வு சார்ந்து சொல்கிறது எல்லாமே நம்ம சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு மூவி போகிறீங்க, படத்துக்கு போகிறீங்க. ஸோ படம் வந்து ரொம்ப வந்து லென்த்தியாக இருந்துச்சு, போர் அடிச்சிச்சு அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லும் போது படம் ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சு, ஸோ இது என்னோடய ஒப்பீனியன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது வந்து சப்ஜெக்டிவ். இதே அப்ஜெக்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட் ஆர் எவிடன்ஸ். ஸோ ஃபேக்ட் ஆர் எவிடன்ஸை வச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா அது வந்து அப்ஜெக்டிவ். அதே வந்து சப்ஜெக்டிவ் அப்படின்னா ஒரு எமோஷன் சார்ந்தோ ஒரு உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் கருத்தை வந்து வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து சப்ஜெக்டிவ். ஸோ இந்த இடத்துல மெத்தடும் அப்படி தான். இந்த சப்ஜெக்டிவ் மெத்தட் எல்லாமே சப்ஜெக்டிவ். நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பர்சனை நீங்கள் வந்து ஒருத்தருக்கு பர்சனாலிட்டி டெஸ்ட் எடுக்க போகிறீங்க இல்லையா, ஸோ அவங்க தான் அந்த இடத்துல சப்ஜெக்ட். ஸோ வந்து சப்ஜெக்டிவ் மெத்தட்ஸ் அப்படின்னா ஸோ அவங்களோட எமோஷன் சார்ந்து ஒப்பீனியன் சார்ந்து இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம், சப்ஜெக்டிவ் மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதே நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு மூவி போகிறீங்க, நீங்கள் அந்த பேஸ்ட் ஆன் ஒரு ஒப்பீனியன், உங்களோட ஒப்பீனியனை வைக்கும்போது அந்த படம் ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சு, ரொம்ப நேரம் இப்போ 3 hours இருந்துச்சுன்னு அந்த ஃபேக்டோட சொன்னிங்கன்னா அது அப்ஜெக்டிவ். படம் வந்து 2 hours 20 minutesன்னு கரெக்டாக பேசுனீங்கன்னா அது வந்து அப்ஜெக்டிவ். இதே உங்கள் எமோஷன் உங்கள் கருத்தை வச்சிங்கன்னா அது சப்ஜெக்டிவ். ஸோ அந்த மாதிரியான மெத்தட்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோபயோகிராஃபி. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் செல்ஃப் ரேட்டிங், அப்புறம் எலிசிட்டிங் வேர்பல் ரெஸ்பான்ஸ், கொஷினர் ஆஃப் த சப்ஜெக்ட்னா அந்த பர்சன். ஸோ என்னென்ன மாதிரியான டெக்னிக்ஸ்னால் நம்ம ஆட்டிடியூட் ஸ்கேல் அதை பற்றி ஏற்கனவே வீடியோ இருக்குது நம்ம சேனலில். இன்வென்ட்ரிஸாக இருக்கலாம், அதை பற்றியும் இருக்குது. இன்டர்வியூ, ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரிஸ், இது எல்லாமே என்னது அந்த சப்ஜெக்டை பற்றின கொஷின் கேட்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான மெத்தட்ஸு. எலிசிட்டிங் வேர்பல் ரெஸ்பான்ஸ்னால் வேர்பலாக நம்ம கொடுக்குற ரெஸ்பான்ஸு. அண்ட் செல்ஃப் ரேட்டிங், ஆட்டோபயோகிராஃபி, இதெல்லாம் என்னது அந்த பர்சனோட சப்ஜெக்டிவ் மெத்தட்ஸ். எமோஷன் சார்ந்து ஒப்பீனியன் சார்ந்து இருக்கனால அதை வந்து நம்ம சப்ஜெக்டிவ் மெத்தட்னு சொல்கிறோம். இதே அப்ஜெக்டிவ் அப்படின்னா ஒரு டேட்டா, ஒரு எவிடன்ஸ், அந்த மாதிரி இருக்க மெத்தட்ஸ் எல்லாமே அப்ஜெக்டிவ் மெத்தட்ஸ். இப்போ அப்சர்வேஷனாக இருக்கலாம், செக்லிஸ்ட்டாக இருக்கலாம், இதெல்லாம் என்னது அப்ஜெக்டிவாக ஃபேக்டாக பேசுது, எவிடன்ஸை வச்சு பேசுது. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ். ரேட்டிங் ஸ்கேல். ஸோ ரேட்டிங் ஸ்கேல் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து டேட்டா வச்சு பேசுகிறது. இந்த பர்சனாலிட்டி இப்படி இந்த அசஸ் பண்ணுறதுல இந்த ரிசல்ட் எனக்கு கிடச்சிச்சின்னு நீங்கள் ஒரு டேட்டா வச்சு எவிடன்ஸ் வச்சு பேசுனீங்கன்னா அது அப்ஜெக்டிவ் மெத்தட். அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சிச்சுவேஷனல் டெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டு ஒரு கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் என்னது ஆப்ஜெக்டிவ் மெத்தட். அது அப்ஜெக்டிவ் மெத்தடு கீழே வருது. ஸோ இதுதான் அப்ஜெக்டிவ் மெத்தடு கீழே இருக்க டெஸ்ட். இது வந்து யூ அப்சர்வ் அண்ட் ரேட் த ஃபிசியாலஜிக்கல் மெஷர்ஸ் அண்ட் பிஹேவியரல் காம்பனன்ட்ஸ். இதில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க, அதுதான் அப்ஜெக்டிவ் மெத்தட்ஸ். அடுத்து ப்ரொஜெக்டிவ் மெத்தட்ஸ் பாருங்கள். ஸோ ப்ரொஜெக்டிவ் மெத்தட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பர்சனை பற்றின ஒரு ப்ரொஜெக்ஷன், அவங்க எப்படி இருக்காங்க, ஸோ எப்படி அந்த பர்சனாலிட்டி இருக்குது,
ஸோ ஏன்னா இங்கே பர்சனாலிட்டியை தான் மெஷர் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல இந்த ப்ரொஜெக்டிவ் மெத்தட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டிமுலை வில் பி தேர். வெளியிலேருந்து ஸ்டிமுலைன்னா என்னது, என்வரான்மெண்ட்லேருந்து வர ஒரு தூண்டுதலை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டிமுலைன்னு சொல்லுவோம். ஸோ வெளியிலேருந்து ஒரு ஸ்டிமுலை கொடுக்குறீங்க, அது ஒரு நீங்கள் பிக்சரை காட்டலாம் அந்த பர்சனுக்கு. இப்போ இங்க் பிளாட் டெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்க் பிளாட்ஸ், ஸோ அது வந்து ஒரு ஸ்டிமுலை மாதிரி ஆக்ட் ஆகும். ஒரு சென்டென்ஸை காட்டுறீங்க, ஒரு பிக்சர் இல்லை ட்ராயிங்கை காட்டுறீங்க அப்படின்னா அதை காட்டின பின்னாடி அதை வந்து எப்படியாவது அரேஞ்ச் பண்ண சொல்லலாம், இல்லை வந்து அவங்கள வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க சொல்வீங்க. இந்த மாதிரியான டெஸ்ட்டில் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிமுலைக்கு வெளிலேருந்து அந்த தூண்டுதலுக்கு அவங்களோட டிசையர், அப்புறம் அவங்களோட நம்பிக்கைகள், அவங்களோட பயங்கள், ஃபியர், அவங்களோட ரிப்ரெஷன், அதாவது அவங்க மனசுக்குள்ளே அந்த மாதிரி ஒடுங்கின மாதிரி சில விஷயங்கள் வச்சுருப்பாங்கள்ல, அது ரிப்ரெஸ்டு விஷஸ், ஸோ நிறைவேறாத விஷஸ், இது எல்லாமே அவங்களையும் அறியாமல் வெளில ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க, ரிவீல் பண்ணிடுவாங்க அவங்களோட ப்ரைவேட் வேர்ல்டை. ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு இண்டிகேஷன் ஆஃப் த பர்சனாலிட்டி. ஸோ இந்த பர்சனாலிட்டி இப்படி தான் அப்படின்னு. ஸோ அவங்க டோட்டல் பர்சனாலிட்டியை இது மூலமாக நம்ம அசஸ் பண்ண முடியுது. ஸோ இதை பற்றி நான் டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவும் போடுறேன், இந்த இங்க் பிளாட் டெஸ்ட்லாம். ஸோ அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டிவ்லேயே பாருங்கள், பர்செப்டிவ் டெக்னிக், அப்பர்செப்டிவ் டெக்னிக் அண்ட் ப்ரொடக்டிவ் டெக்னிக்னு இருக்குது. ஸோ ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ்னால் இதுதான், இந்த மாதிரி ஸ்டிமுலை இருக்கும், அதிலேருந்து நம்ம ஒரு ரெஸ்பான்ஸை வாங்குகிறோம் அந்த பர்சனாலிட்டியிலேருந்து. அடுத்து பாருங்கள் பர்செப்டிவ் டெக்னிக் அப்படின்றது, இதில் தான் அந்த இங்க் பிளாட் டெஸ்ட் அப்படின்றது வரும். ஸோ இதில் வந்து அவங்க என்ன பர்சீவ் பண்ணுறாங்க, பர்செப்ஷன்னா என்ன, அவங்க என்ன உணர்கிறாங்க அப்படின்றத வந்து அந்த ஸ்டிமுலைக்கு என்ன அவங்க உணர்கிறாங்க அப்படின்றத அவங்க வெளிப்படுத்துவாங்க, அதுதான் பர்செப்ஷன். சரி, அப்பர்செப்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு படி மேலே போய் அவங்க பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கூட கனெக்ட் ஆகி அவங்க வந்து ஒரு ரெஸ்பான்ஸை கொடுப்பாங்க. ஸோ ஒரு எலாபரேட் ஸ்டோரி மாதிரி அவங்க சொல்கிறது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இஃப் 1 செகண்ட். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பார்க்கில் உட்காந்துருக்கீங்க, ஒரு ரெட் பால் உங்களை நோக்கி வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை எப்படி பர்சீவ் பண்ணுவீங்க, எப்படி பண்ணுவீங்கன்னா அதோட ஷேப்பு, அதோட கலரு, அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அது வந்து பர்செப்ஷன். அதே வந்து அப்பர்செப்ஷன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காக்னிஷன் அதிகமாக நீங்கள் யோசிச்சு எதனால் இது நோக்கி வருது நம்மக்கிட்ட, யாரோ ஒரு சைல்டு அதை நம்ம நோக்கி த்ரோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பார்க்கில் நீங்கள் உட்காந்துருக்க பார்க்கில் ஜென்ரலாக எப்போ த்ரோ பண்ணுவாங்க அப்படின்னா, யாராவது ஒரு குழந்தை யார் கூடயாவது விளாடணுன்னா பாலை த்ரோ பண்ணுவாங்கன்னு நீங்கள் அதை உணர்ந்து நீங்கள் வந்து அது உங்களுக்கு ஞாபகம் வருது உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக. இந்த பார்க்கில் குழந்தைங்க வந்து மற்றவங்க மேலே எப்போ பால் தூக்கி போடுவாங்கன்னா விளாடணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா அது அப்பர்செப்ஷன். ஸோ ஜஸ்ட்டு வெளியில் இருக்க சரௌண்டிங்கில் இருக்க விஷயங்களை உணர்றது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு மேலே போய் உங்கள் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கூட கனெக்ட் ஆகி ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, அப்பர்செப்ஷன். ஸோ இப்போ வந்து ஒரு சேரை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த சேர் யூ ஜஸ்ட் சி ஆஸ் அ சேர் ஃபஸ்ட் டைம் அப்பர்செப்ஷனில். ஸோ ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் ஒரு சேரை பார்க்குறீங்க. பட் இதே அப்பர்செப்ஷன் அப்படின்னா, ஸோ ஏற்கனவே நீங்கள் நிறைய சேர் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த சேர் கூட உங்கள் மைண்ட் கனெக்ட் பண்ணி பார்க்கும்ல, அதுக்கு பேர் அப்பர்செப்ஷன். ஸோ இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நிறைய சேர் பார்த்துருப்பீங்க, அந்த சேர் கூட உங்கள் மைண்ட் கனெக்ட் பண்ணி ரிலேட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் அப்பர்செப்ஷன். அவ்வளோதான் வித்தியாசம். இதுக்கும் எக்ஸாம்பிள் இருக்குது. அண்ட் ப்ரொடக்டிவ் டெக்னிக்னா என்ன, அவங்க ப்ரொடியூஸ் பண்ண சில விஷயங்கள். இப்போ நீங்கள் ஒரு க்ளே கொடுக்குறீங்க அந்த பர்சனாலிட்டிக்கு, அந்த க்ளே மூலமாக அவங்க ஏதோ ப்ரொடக்டிவாக ஏதோ செஞ்சுருக்காங்க அப்படின்னா அது மூலமாக அவங்க பர்சனாலிட்டி அசஸ் பண்ணுறது. ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேக் பண்ணியிருக்காங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்து இதை பண்ணுங்கன்னு சொல்லும் போது ப்ரொடக்டிவாக ஏதோ விஷயஸ் அவங்கள பண்ண வச்சு அது மூலமாக அவங்களோட பர்சனாலிட்டி அசஸ் பண்ணுறது, அதுதான் வந்து ப்ரொடக்டிவ் டெக்னிக். ஸோ இதை பற்றி நான் டீட்டெயில்டாகவும் வீடியோ போடுறேன். ஸோ
that's it. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க் யூ.